மாதவனோட அடுத்த படத்துல மடன செபாஸ்டியன் ஹீரோயினா ப்ளே பண்ண போறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, அவரோட கெரியர்ல 5 படம் எடுத்திருக்காரு. ஆனா அதுல 4 படம் தனுஷ வச்சு தான் எடுத்திருக்காரு. இப்ப நான் சொன்னத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த படத்தோட டைரக்டர் மித்ரன் ஜவஹர் தான். இவர் தனுஷ வச்சு குட்டி, உத்தமபுத்திரன், யார் இனி மோகினி, அதே மாதிரி போன வருஷம் ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலமும் எடுத்திருக்காரு. மித்ரன் ஜவஹர் தனுஷ வச்சு எடுத்த அந்த 4 படமே ஹிட் தான். இப்ப ஆக்டர் மாதவன் கூட படம் பண்ண போறாரு. மாதவன் மித்ரன் ஜவஹர் காம்போ ஒர்க் ஆகுமா என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. KGF 3ல நம்ம தல அஜித் நடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி அஜித்தும் பிரசாந்த் நீலும் ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் KGF 3 இதெல்லாம் போன வருஷமே அஜித் கிட்ட பேசி பிரசாந்த் நீல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு சைடு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன இடிக்குதுன்னா, குட் பேட் அக்லி எல்லாம் முடிஞ்சோன்னா அஜித் குமார் பண்ண போற அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் கூட தான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிரசாந்த் நீல் அவரோட எல்லா படமே ஹோம்பலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல தான் எடுத்திருக்காரு. ஒருவேளை ஹோம்பலே ஃபிலிம்ஸ்லாம் இல்லாம அஜித் குமாரை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல தான் வச்சு படம் எடுக்க போறாரு பிரசாந்த் நீல். என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். பிரசாந்த் நீல் தான் AK64 எடுக்க போறாருன்றது அஃபிஷியல் அப்டேட்டே வரல. இவங்க காம்போ இல்லாம வேற ஏதாவது டேரக்டர் அஜித் குமாரை வச்சு AK64 எடுக்க போறாரா என்னன்னு தான் தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நான் சொன்ன 2 அப்டேட்ல எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எந்த படத்துக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.